ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஏடா, உன் பேரை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நான் தோத்துட்டேன். எனக்கு உன் பேர் தெரிஞ்சுக்கணுன்னாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் தேடிக்கிட்டு இருக்க ஷமீர் எங்கே நீயா இருப்பியோன்ற ஆர்வத்தில் தான் உன் பேரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு அவனை பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் நீ ஒவ்வொரு தடவை என் பக்கத்தில் வரும்போதும் எனக்கு இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ்க்கு காரணம் என்னன்னு தான் புரியலை. அதனால தான் ஒரு நிமிஷம் நான் தேடிக்கிட்டு இருக்கவன் நீயா இருப்பியோன்னு எனக்கு தோணுச்சு. அவனை எனக்கு முதல் தடவை பார்த்தப்போ அவன் கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு. அதே தான் எனக்கு நீ என் பக்கத்தில் வரும்போதும் தோணிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் தான் எங்கே நீ அவனா இருப்பியோன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் நிச்சயமாக நீ அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் தான் லூஸ் மாதிரி எங்கே நீ அவனா இருப்பியோன்னு நினச்சிட்டு உன் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வம் காமிச்சிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது நீ அவன் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் உன் பேரை தெரிஞ்சுக்கணும்? எனக்கு உன் பேரும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ கேட்டதையும் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போது 12 மணி ஆக போகுது. இப்போ அவன் வருவானே, வந்து என் பேரை கண்டுபிடிக்கல, அப்போ நான் கேட்டதை கொடுன்னு சொல்லுவான். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு கொடுக்கணும்? எனக்கு தான் உன் பேர் தெரிஞ்சுக்க வேண்டாமே, அப்புறம் எதுக்குடா நான் நீ கேட்டதை கொடுக்கணும்? நீ இப்படி கேட்டப்பவே எனக்கு உன் பேரை தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நான் உன்னை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும். நான் தான் ஏதோ பேரை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் கேட்டதை கொடுக்குறேன்னெல்லாம் வாயை விட்டுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எதையாவது கேட்டு அவன் என்கிட்ட வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஐயோ, பைக் சத்தம் கேட்குது. அவன் வந்துட்டான் போல. இப்போ மட்டும் நம்ம இங்க இருந்தோம் அவன்கிட்ட மாட்டிக்குவோம். அவன் வர்றதுக்குள்ள சீக்கிரமா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திடலாம். ஏய் ஷுஷ், கத்தாத கத்தாத, நான் தான். ஷமீர், ஏய் ப்ளீஸ் 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 சத்தம் போட்டுறாத. என் மாமா உள்ள இருக்காரா? அவர் மட்டும் இப்போ என்ன பார்த்தாருன்னா அவ்வளோதான். சத்தம் போட்டுறாத ப்ளீஸ். ஷமீர், நான் தேடிக்கிட்டு இருக்க ஷமீர் நீதானா? 3 வருஷமா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமாடா? ஆனா உன்னை இவ்வளோ பக்கத்துல வச்சுட்டு இவ்வளோ நாள் தெரியாம இருந்திருக்கேன். ராதினிலா இன்று பௌர்ணமி ஆச்சு, பிருந்தாவனமெங்கும் கண்ணனின் பேச்சு. ஜோதி நிலா ஓடி வாங்குது மூச்சு, புல்லாங்குழல் தனில் போதை உண்டாச்சு. ஏய் சத்தம் போட மாட்டல? சரி, வாயிலேருந்து கையெடுக்கிறேன். சத்தம் போட்டு மாட்டி விட்டுறாதடி. ஏடா, 3 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த என்னோட ஷமீர் நீதானா? என்னால இப்ப கூட என் கண்ணை நம்ப முடியலடா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் அவன் ஞாபகம் வருது? நீ அவனா இருக்க கூடாதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா. ஆனா இப்போ நீதான் அவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷப்படணுமா அழணுமான்னு கூட தெரியல. உன்னை தாண்டா 3 வருஷம் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப கூட இந்த மாஸ்க்ல நான் உன்னை பார்க்கலன்னா இன்னும் நான் உன்னை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். நீதான் நான் தேடிக்கிட்டு இருக்க ஷமீர்னா, அப்போ அன்னைக்கு நடந்ததை பத்தி எல்லாம் நீயே என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏடா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஏ நீ கேளு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என் மாமன் உள்ளதான் இருக்கானா? நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். அது தெரிஞ்சா அந்த அளவு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவான். அதனால அந்த ஆள்கிட்ட சொல்லிடாது ப்ளீஸ். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. கேளு. அது நீ என்ன இதுக்கு முன்னால எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஓ, பார்த்துருக்கேனே. பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்க? அப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்கு. அதை எப்படி அதுக்குள்ளே மறக்க முடியும்? இப்போதானே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உன் ரூமில் வச்சு ஒன்று பார்த்தேன். ஐயோ எடா, நான் அதை கேட்கல. என்ன இந்த வீட்டில் இல்லாம வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால பார்த்துருக்கியான்னு கேட்டேன். ஓ, பார்த்துருக்கேனே. எங்க? அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணோமே. அப்போது நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வச்சு உன்னை பார்த்தனே. என்ன சொல்கிறான் இவன்? அப்போ இவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா? ஏ, உனக்கு என்னாச்சு? ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? சம்மந்தம் இருக்குடா, ஆனால் உனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை கையில் சொன்ன மாதிரி நான் தான் அன்னைக்கு நடந்ததை மறக்காம உனக்காக
வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேனா? ஆனா இந்த மாதிரி நீயும் ஏன் நினைச்சிட்டு காத்துட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையேன்னு கையில் சொன்னா. அதே போல நீ அதை மறந்துட்டு உன் லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ? அதே அன்னைக்கு கூட இவன் வேற பொண்ணை லவ் பண்றதா சொன்னான். அப்போ அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டு இவன் வேற பொண்ணை லவ் பண்றானோ? நீ யாரை லவ் பண்ணாலும் எனக்கு இதை பத்தி கவலை இல்லடா. ஆனா நான் இந்த 3 வருஷம் ஒன்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஒன்னதான் லவ் பண்ணுவேன். நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே என்னால உன்னை மறக்க முடியல. உன்னை தவிர வேற யாரையும் என் லைஃப்ல என்னால ஏத்துக்க முடியல. ஆனா இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்க ஷமீர் நீ தானே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படிடா உன்னை மறப்பேன்? என்னால உன்னை மறக்க முடியாது. ஹோய், ஆ என்னடி என்ன சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? மென்டல். நீ என்ன லவ் பண்ணலனாலும் எனக்கு பரவாயில்லடா. ஆனா நான் கிடைக்கவே மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு கிடைச்சிட்ட, அதுவே எனக்கு போதும். அதுலேயும் இவ்வளோ பக்கத்தில் ஒரே வீட்டில் உன் கூட இருக்க முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இது போதும்டா. தங்க நிலாவில தாஜ்மஹல் கட்டிய ஷாஜஹானின் பைங்கிளி, ஷேக்ஸ்பியர் தீட்டிய ரோமியோ ஜூலியட் சித்திரம் பேசும் தமிழ் மொழி, மன்னன் மகள் அமராவதி அம்பிகாபதி, நெஞ்சினிலே இன்று வரை ஏது நிம்மதி. லைலாவே நான் காதல் பைத்தியமானேனே, மஜ்னுவின் மனசுக்கு வைத்தியமாவாய. கனவில் மலர்ந்த காதல் கதைகள் 1000 உலகிலே, அனைத்தும் நம் கதைகளே. ஆதி நிலா இன்று பௌர்ணமி ஆச்சே, பிருந்தாவனம் எங்கும் கண்ணனின் பேச்சு. ஜோதி நிலா ஓடி வாங்குது மூச்சு, புல்லாங்குழல் தனில் போதை உண்டாச்சு. ஓய், அப்புறம் மணி 12. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. 12 மணிக்குள்ள நீ என் பேரை கண்டுபிடிக்கலனா நான் கேட்டதை கொடுக்குறேன்னு சொன்னல. இப்போ 12 மணி ஆயிடுச்சு. ஆனா நீ என் பேரை கண்டுபிடிக்கல. நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். இல்லடா, நான் தான் ஜெயிச்சேன். நான் உன் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் உன் பேர் ஷமீர்னு சொன்னா அது எனக்கு எப்படி தெரியும்னு நீ கேட்ப. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதையெல்லாம் இப்போ உன்கிட்ட சொல்ல வேண்டி வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஏன் உனக்கு ஞாபகத்தில் இல்லை? நீ அதையெல்லாம் மறந்துட்டியா? இனி உன் வாழ்க்கையில் வேற பொண்ணை நீ லவ் பண்ணுறியா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ குடிச்சிருக்க. இதையெல்லாம் நான் இப்போ உன்கிட்ட சொன்னால் உனக்கு புரியவும் புரியாது. அதனால இப்போது உன் பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு உன்கிட்ட சொல்லவும் முடியாது. சரி, இப்போதைக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தோத்துட்டதாவே இருக்கட்டும். சொல்றி, 12 மணிக்குள்ள என் பேரை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னல, கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை, கண்டுபிடிக்கல. எனக்கு தெரியாண்டி உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு. நீ தோத்துட்ட. இப்போ பெட்ல நான் தான் ஜெயிச்சேன். நான் கேட்ட மாதிரி நான் கொடுத்த கிஸ்ஸ திருப்பி கொடு. நீ கொடுத்த கிஸ்ஸை மட்டும் இல்லை, நீ கொடுத்த எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்கணும். ஆனா இப்ப நீ என்ன ஏத்துக்குவியான்னு தான் தெரியல. கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது, என் கண்ணை காணுகிறேன் இவை ரெண்டும் வசையாது. குயில் இசை கேட்டவள் இந்த குயில் முகம் பார்க்கிறாள், கட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறாள். தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை, தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை. ஏய், ஏன்டி அழுற? சாரி, நான் கிஸ் பண்றேன்னு சொன்னனால அழுறியா? சரி, வேணா விடு, அழாத. நான் அதுக்காக இல்லடா. நான் உன்னை பார்க்கும்போது நான் உன்னை கண்டுபிடிக்கிறனோ இல்லையோ, நீதான் என்ன கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து நான் உனக்காக தாண்டி 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உனக்கு நான் யாருன்னே தெரியாம இருக்கியே. இதை நினைக்கும் போதாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி நான் எப்படி என்ன உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. சிம்ரனு, என்னடி இதெல்லாம்? உன்னையும் சைலஜாவையும் நம்பி என் பேரனை உங்களோட அனுப்பி வச்சேன். இப்படி எனக்கு கூட தெரியாம
இல்லாம என் பேர ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டி இருக்கா. நீங்க யாரும் எதுவும் சொல்லலையாக்கு? எல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருந்தீங்களாக்கு? ஐயோ இது ராசம்மா உங்ககிட்ட சொல்ல கூடாதுனால ஒண்ணு இல்லடி. அது கல்யாணமே ஏதோ ஒரு அவசரத்துல நடந்து போச்சு. அத உன்கிட்ட எப்படி சொல்ல? போன் பண்ணி சொன்னாக்க நீ அத போன்ல எல்லாம் உனக்கு புரியுமா என்ன? அதான் சரி பொறுமையா ஊருக்கு வந்து சொல்லலாம்னு நினைச்சேன்டி. ஊருக்கு வந்து சொல்லலாம்டா. கல்யாணம் முடிச்சு 10 நாள் ஆகுதாம்ல. 10 நாள் என்ன சொன்னீங்களா எனக்கு? இப்ப கூட நான் என் பேரனை பாக்குறதுக்காக இங்க ஊருக்கு வர கட்டி எனக்கு இப்ப கூட தெரிஞ்சிருக்காது. நாளைக்கு என் பேரனுக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லுவீங்களாக்கு? அப்புறம் உனக்கே தெரியும், உனக்கு எப்படி ஒரு பேரனும் பேத்திய மட்டும்தான் உலகம்னு நீ வாழ்ந்துகிட்டு கிடைக்கியோ அது போல தானட்டி நானும் என் பேரன் தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு கிடக்க. இதுகளை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நம்ம எப்படி கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம சைல்ஜாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு டாக்டர் மாப்பிள்ளை கிடைச்சிட்டுனவும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டு நல்ல இடம் கிடைச்சிட்டுன்னு நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதே போல சின்னவனுக்கும் சக்திக்கும் நல்ல இடமா பார்த்து பொண்ணும் கிடைச்சிட்டா நமக்கு போதுமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம்ல. அப்ப நம்ம பேரனுங்களுக்கு நல்ல இடமா பார்த்துதான் பொண்ணு எடுத்து கட்டி வைக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். இது ராசம்மா அதுக்கு இப்ப உன் பேரை கட்டிக்கிட்ட இடமெல்லாம் ஒண்ணு மோசமெல்லாம் கிடையாது. லட்சுமி ரொம்ப தங்கமான குணம் உள்ளவ. அவ பொண்ணு அதை விட தங்கமடி. என்ன லட்சுமி நம்ம வீட்ல வேலை செய்யறா அவ்வளவுதான் மட்டி. மத்தபடி வசதி இல்லைண்டாலும் பொண்ணு இல்ல நல்ல குணமா தாமடி வளர்த்திருக்கா. என்ன குணமா வேணா இருக்கட்டு, அதுக்கிட்டு என் பேரனுக்கு நான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறாப்புல வருமா? ஐயோம்மா உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. உங்க பேரனுக்கு உங்களுக்கு தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரியும் போது உங்களுக்கு அது அதிர்ச்சியா தான் இருக்கும். என் பொண்ணுக்கும் திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா நம்ம அதுக்காக கோவப்படுறதுக்கு நம்ம பிள்ளைங்க ஒன்னும் மத்த பிள்ளைங்க மாதிரி காதல் பண்ணி வீட்டுக்கு தெரியாம பெத்தவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. என் பொண்ணை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் சக்தி தம்பி அவ கழுத்துல தாலி கட்டினாரு. அதுல என் பொண்ணு மேலயும் தப்பு சொல்ல முடியாது, சக்தி தம்பி மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா இப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சுமா. அதுக்கப்புறம் சக்தி தம்பி என் பொண்ணு கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கும் விருப்பம் தான், உங்க பொண்ணை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதனாலதான் நானும் அதுக்கப்புறம் என் பொண்ணை அவரோட இங்க அனுப்பி வச்சேன். கல்யாணம் வேண்டும்னா திடீர்னு நடந்துருக்கலாம். ஆனா சக்திக்கு கையில பிடிச்சிருக்கு. கையிலுக்கு சக்தியோட வாழ்றதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டா. இல்ல இது உன்கிட்ட சொல்லாம நடந்துட்டு உனக்கு தெரியாம உன் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இருந்தா உனக்கு பிரச்சனை. ஆமா பின்ன இது பிரச்சனை இல்லையாக்கு? ஏன் உனக்கு ஒரு பேர இருக்கானே, சின்னவனுக்கு இப்படி உனக்கு தெரியாம கல்யாணம் முடிஞ்சிட்டா உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு வருத்தமா இருக்காதாக்கு? சரிடி ராசமா இருக்கதா செய்ய. இப்ப என்ன உன் பேரன் கல்யாணத்தை உன்னால பார்க்க முடியலன்னு தானே நீ வருத்தப்படுற? அதுக்கு என்ன இப்ப அவ கல்யாணம் திடீர்னு தான் நடந்துச்சு. வேணும்னா இதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் எல்லாம் நல்லா முறைப்படி நீ பார்த்து கூட இருந்து செய்யிட்டி. நல்லா சொல்லுங்க மாச்சி, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். கல்யாணம் தான் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கப்பட்டான்னு சொன்னா கேக்குறதே இல்ல. வந்ததுல இருந்து இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடக்கு. இங்க பாரப்பதா, உன்கிட்ட சொல்லாம உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்னால நான் நினைக்கல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான் கையல் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவளை பிடிக்கும். முதல்ல ஒரு நல்ல வேலையை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி உன்னையும் கூட்டிட்டு போய் கையல் வீட்டுல அவளை பொண்ணு கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கையலுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ எனக்கு அவ கழுத்துல தாலி கட்டுறது தவிர வேற வழி தெரியல. அப்பதா நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போது அந்த நேரத்துல எனக்கு வேற எதையுமே யோசிக்க தோணல. அதான் எப்படியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அது ஏன் இப்பவே நடந்தா என்னன்னு தான் அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். ஆனா அதனால உனக்கு வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்பதா. இருந்தாலும் அதை உன்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி நீயே என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன பத்தா பண்ணுவேன்? கிளி இப்படி பாவமா பேசினா நான் சரியாயிடுவேன்னு நினைக்காதல்லே. ஐயோ அப்பதான் சரி. இப்ப நான் பண்ணதுக்கு உனக்கு கோவம் இருந்தா என்ன இன்னும் 2 அடி வேணா அடிச்சுக்க. ஆமா உன்னை அடிச்சுட்டா எல்லாம் சரியாயிருமாக்கு. இது ராசமா சரி உடட்டி. சின்னி அதையே சொல்லி இந்த பயத்துக்கு என்னக்கு ஆக போகுது? சரி கல்யாணம் தான் யாரும் இல்லாம நடந்துருச்சு. இனி அடுத்து ஆக வேண்டிய காரியத்தையாவது இனி இதுக்கப்புறம் எல்லாருமே கூட சேர்ந்து ஒண்ணா இருந்து செய்வோம் டி. இனி இப்ப வேண்டான்னு சொன்னா மட்டும் வேணும் கேட்கவா போறேன். அதான் சொல்லிட்டானே நான் ஆசைப்பட்டு தான் அவளை கட்டிக்கிட்டேன். என்னமோ ஆவட்டு. ஆனா ஒண்ணு, கல்யாணம் தான் முறையில்லாம நடந்துருச்சு. இனி எல்லா காரியமும் முறைப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டேன். இது ராசமா அதெல்லாம் எல்லாம் முறைப்படி தான் நடக்க. நம்ம எல்லாம் பார்த்து செய்வோம். நீ சும்மா கிடந்து கத்திட்டு கிடக்காத. பாவம் பிள்ளைங்க இல்லனாலே நீ இப்படி சொல்லிட்டு பதட்டமா இருக்குங்க. நீ வா முதல்ல அங்க நம்ம வீட்டுக்கு வா. எல்லாம் பொறுமையா பேசிக்கிடுவோம். லட்சுமி நீ ஒண்ணும் வருத்தப்படாத. ராசமா அப்படிதான் கோவப்பட்டு கத்துவா. அப்புறம் சொன்ன எல்லாம் புரிஞ்சுக்கிடுவா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். போய் எல்லாம் பேசிக்கிடுவோம் வாங்க. தம்பி உங்க அப்பா தான் திடீர்னு ஊர்ல இருந்து வந்து இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் தம்பி. ஐயோ லட்சுமி அக்கா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்பத்தான் அப்படிதான் வயசானவங்க. திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த கோபத்துல ஏதோ பேசுறாங்க. அதுக்காக நான் கையில விட்டுருவேனா?
நான் இப்பவும் சொல்றேன்க்கா, கையில நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த சூழ்நிலையிலயும் யாரு என்ன சொன்னாலும் சரி, கையில நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். கையில நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அவ என் பொண்டாட்டி, அவளை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, இப்பதான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா, அப்பத்தா கூட சரியாயிடுவாங்க. அங்க வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, சைலஜாக்காவும் அம்மாச்சியும் பேசினா அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்க தம்பி, நான் போய் அங்க என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீங்க கையில பாத்துக்கங்க. சரிக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கையல், அப்பத்தா பேசினதுல உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியும். அப்பத்தா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனை அவ்வளவுதான். அம்மாச்சி சைலஜாக்கெல்லாம் பேசினா அப்பதான் சரியாயிடுவாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கையில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் அப்பதான் பேசினதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு என் அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு. நான் என் அம்மா வீட்டுக்கு போட்டுமா? கையல், சரி, இப்ப நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருப்பீங்க. அம்மா கூட இருந்தா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நானே உங்களை அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன், வாங்க. தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு